ஹாய், நான் உங்க டாக்டர் இந்திரா. நான் டாக்டர் அகிலா. வி ஆர் ஃப்ரம் டாக்டர் கிஷோர் டென்டிஸ்ட்ரி. டாக்டர், அன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, காது வலின்னு வந்திருந்தாங்க. வெளியே இஎன்டி டாக்டர் பார்த்துருக்காங்க. அவங்க காது மூக்கு தொண்டைன்னு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டென்டிஸ்ட்டை போய் பாருங்கன்னு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஏன் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காது வலி வரும்போது பல்லு இருக்க காரணமாக கூட இருக்கலாம். ஓகே டாக்டர், பல்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. பட் பேஷண்ட் காது வலின்னு வந்திருந்தாங்க. நீங்கள் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ பொதுவாக காதிற்கும் பல்லுக்கும் வர நரம்பு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால சம்டைம்ஸ் பல்ல பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு காதில் வலி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். ஸோ காதில் மட்டும் இல்லை, தலை, கழுத்து இந்த மாதிரி ஏரியாஸ்ல வர பெயின் கூட பல் வலினால வர முடியும். டாக்டர், நம்ம பார்த்த பேஷண்ட் மாதிரியான ஒரு எக்ஸ்ரே இங்கே இருக்கு. அவங்க காது வலின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸ்ரேல எந்த பல்லுனால உங்களுக்கு காது வலி வந்திருக்கலாம்? பொதுவா பாத்தீங்கன்னா, இங்க நான் ரவுண்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா விஸ்டம் டூத், அதாவது ஞான பல்லுன்னு சொல்லுவோம். சோ இது ப்ராப்பரா அதாவது வெளியில வரல அப்படின்ற பட்சத்துல நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும். டாக்டர், இதுதான் ஞான பல்லுன்னு சொல்லிட்டீங்க. இதனாலதான் பல் வலி வருதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன காரணங்கள்னால இந்த பல் வலி வருது? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இங்க இது ஃபுல்லா இந்த பல்லு எலும்புக்குள்ள இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் காஸ் பண்ணாது. இது பாதி உள்ளேயும் பாதி வெளியிலயும் இருக்கும்போது தான் நமக்கு பல் வலி வருது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம சாப்பிடும்போது நம்மளோட சாப்பாடு போய் இந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை சுத்தி இருக்கிற சதப்பகுதியில வீக் அடையுது. இது ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிற பாக்டீரியாஸால வர ரியாக்ஷன் தான் இது. ஸோ இதுக்கான பேர் பாத்தீங்கன்னா பெரிகோரோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் என்னன்னு பார்த்தோம்னா, எதர் நம்ம இந்த சதப்பகுதியை கட் பண்ணி எடுக்கிறது, இல்லைன்னா இந்த பல்லையை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். டாக்டர், இந்த சதையை ரிமூவ் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த பேஷண்டோட பல்லுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சதை வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம கட் பண்றது பாத்தீங்கன்னா, நம்ம பல்லுக்கு இடையில இருக்கிற இந்த சத பகுதியை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பொதுவா இந்த பேஷண்ட்ஸ் சூ பண்ணலான்னு கடிக்கும் போது இங்க இருக்கிற டிஷ்யூ அந்த பல்லுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்ப ஹெவியா பெயின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அங்க இருக்கிற எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற அந்த டிஷ்யூவை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ தட் பேஷண்ட் ஹாப்பியாவும் இருப்பாங்க, சாப்பிடவும் முடியும். ஸோ இப்போ நான் சொல்ற இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமா, அதாவது டெம்பரரியான ரிலீஃப் தான் கொடுக்கும். இது ரெக்கரண்ட் ஆகுமா, மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். இங்க பாத்தீங்கன்னா பல்லு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அங்க இருக்கிற டிஷ்யூவை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இன் கேஸ் பல்லு கோணையா முளைச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர்? டாக்டர், இந்த மாதிரி பல் சாஞ்சிருக்கிறதுனால வர பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபுட் நிறைய டெபாசிட் ஆகுறதுனால இந்த பல்லோட சேர்த்து பக்கத்து பல்லுலயும் சொத்த வருது. ஸோ இதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இந்த பல்ல எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி டாக்டர், இப்போ நம்ம இது எடுத்துடுறோம், மேல இருக்க பல்ல நம்ம என்ன டாக்டர்? மேல இருக்க பல்லையும் எடுத்துதான் ஆகணும். சில பேஷண்ட் கேட்பாங்க, நான் இந்த பல்ல தானே பெயின்னு வந்தேன், ஏன் மேல இருக்க பல்லையும் சேர்த்து எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பல் கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்க சதையில மோதி அங்க இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது போக இந்த பல் கீழே இறங்கி வரும்போது பக்கத்து பல்லையும் சொத்த பரவறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த பல்லையும் நம்ம சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் டாக்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பல்ல பிரச்சனை இருந்துன்னா கண்டிப்பா உங்க டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுங்க. Thank you. Subscribe and follow us for more updates.